அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னை ரிஜெக்ட் பண்ணாலும், நான் ஒர்த்தி இல்லைன்னு என்கிட்ட சொன்னாலும், நான் திரும்பி திரும்பி அவங்க கிட்ட போய் நின்றுட்டு இருந்தேன். இந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. ஸோ உங்கள நிறைய பேர் மேபி இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களோட கனெக்ட் ஆகும். லெட்ஸே ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம், பிரேக்கப் நிலைமைக்கு போயிடுச்சு, ஒரு சண்டை வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களால அவங்க இல்லாம இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் சோ நைஸ், ரைட்? ஸோ இதனாலே உங்களால அவங்க இல்லாம பேசாம இருக்க முடியல உங்ககிட்ட. ஒரு நாளைக்கு மேல நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஃபோன் பண்றீங்க, ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இது உங்க நம்பர்ல இருந்து இல்லாம உங்க அம்மா நம்பர்ல இருந்து, மத்தவங்க நம்பர்ல இருந்து கூப்பிட்டு, ஏய் ப்ளீஸ் ஒரு தடவை பேசு, ஒரே ஒரு தடவை நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்றீங்க. அங்கேருந்து வர ரிப்ளை என்ன அப்படின்னா, ஏய் சி, நீ எல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது, போங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இல்ல உங்களோட போன், உங்க வாய்ஸை கேட்டாலே உங்களோட போனை பிளாக் பண்றாங்க, உங்களோட காலை பிளாக் பண்றாங்க. லெட்ஸே எல்லாருக்குமே இது செட் ஆகும் நான் சொல்ல. யாராவது ஒருத்தன் இல்ல 2 பேர் கண்டிப்பா உனக்கு இது செட் ஆயிருக்கும், கண்டிப்பா இதை நீ ஃபேஸ் பண்ணிருப்ப, ரைட்? நான் அதை அடிச்சு சொல்லுவேன், கண்டிப்பா நீ இதை ஃபேஸ் பண்ணிருப்ப. பட் இருந்தாலும் நீ விடாம என்ன பண்ணுவேன்னா, திரும்பி எல்லா நம்பர்ல இருந்து கால் பண்ணிட்டே இருப்பேன். இந்த விஷயத்த நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இது அதிகமாவே நடந்திருக்கு. பிகாஸ் என்னால அவங்க இல்லாம இருக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நான் இருந்தேன். எனக்கு அந்த தனிமை, நான் என்னதான் சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கன்சியூம் பண்ணாலும், எனக்கு நல்ல ஜாப், நல்ல மணி எல்லாமே வந்தாலும், அவங்களோட ஞாபகம், அந்த தாட்ஸ், அந்த ஒரு எமோஷன்ஸ் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பிகாஸ் நான் ரொம்ப நைஸான ஒரு பர்சனா இருந்தேன் அந்த டைம். நான் எங்க அம்மாவோட ஃபோன் வாங்கி எங்க அம்மாக்கே தெரியாம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ப்ளீஸ் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றேன். அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, என்ன பேச போற, நீ ஒரு 0 வர்த், உன்னால நான் அவ்வளவு பெரிய ஆளா கன்சிடர் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் நான் உடனே திரும்பி ஃபோன் எடுத்து, இல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். அதுக்கப்புறம் அவங்க ஒரு நார்மலாகி என்னை நல்லா போன மாதிரி இருந்த ரிலேஷன்ஷிப் என்னை ரொம்ப டம்பா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ ஒரு கண்ட்ரோல் பண்ற, அதாவது அவங்க இன்னொரு பையனோட வெளியே போயிருந்தாங்க, நான் ஏன் வெளியே போனீங்கன்னு கேட்டேன். உடனே இதுக்குதான் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. நான் உடனே என் ஃபோன் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த டைம் அது. என்னால நிம்மதியா என் ரூம்ல இருக்க முடியாது, என்னோட எந்த ஒரு வேலையுமே என்னால நிம்மதியா செய்ய முடியாது. எனக்கு நிம்மதியா அந்த ஒரே ஒரு இடம் என்னோட ஆஃபீஸ். அங்க போவேன், ஒர்க் பண்ணவும் மாட்டேன், ஏன்னா எனக்கு அந்த ஒர்க்லயும் பெருசா சாட்டிஸ்பாக்சனே இல்லை. என்னை சுத்திலும் அந்த மெமரிஸ், பிகாஸ் நாங்க எங்க ஊர்ல எல்லா இடத்துலயுமே சுத்தி இருக்கோம், அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னால அதை ஓவர் கம் பண்ணவே முடியல. என்னால சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாலும் அவங்களும் பெருசா எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவுமே இல்லை. லிட்டரலா வெறும் டேப்லெட்டை கொடுத்திருந்தா போய் சாப்பிடு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, ஏதோ 2 வார்த்தை ஆறுதலா ஓகேப்பா விடு பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ப்ராப்பரான அட்வைஸ் கிடைக்கவே இல்லை. சீரியஸா சொல்றேன். நான் போய் சொல்லவே இல்லை, போய் சொல்லவும் நான் மாட்டேன். ஸோ தென் அதுல இருந்து நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு லைஃபை பில்ட் பண்ணிருக்கேன். அன்னைக்கு என்ன ஒர்த்து இல்லைன்னு சொன்னாங்க, நான் அதை கண்டிப்பா நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அன்னைக்கு ஆமா நான் ஒர்த்தே இல்லை, அதனாலதான் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, என் மேலதான் எல்லா தப்புமே சொல்லி நான் அதை அக்செப்ட் பண்ணேன் லிட்டரலா. பட் இப்போ இன்னைக்கு என்ன நான் ஒர்த்தியா ஃபீல் பண்றேன். யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நான் யாருங்கிறது எனக்கு நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸோ நான் வெளியே போனா எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, தொடர்ந்து ஜிம் போறேன், ஜிம்ல எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜிம் மேட்ஸ் எனக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு பின்னாடி எப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு முன்னாடி ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் என்கிட்ட பேசுறாங்க. நேத்தெல்லாம் என்கிட்ட ஒரு பையன் டவுட் கேட்டான், அதுக்கு முன்னாடி ஒரு பையன் டவுட் கேட்டிருக்கான். என் கூட ஜிம் மேட் ஒருத்தர், அவருமே என்கிட்ட அடிக்கடி இந்த போன் ரிலேட்டடான டவுட்ஸ், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்பாங்க. நானா போய் யார்ட்டையும் வாலண்டியரா வாங்க நான் சொல்லித்தரேன்னா நான் சொல்லவே மாட்டேன். சோ வெளியே போனா 4 தெரியாத மனுஷங்க பார்த்து நீங்க கேஜி தானே அப்படி சொல்லி பேசுறாங்க. ஐ ஜஸ்ட் பில்டிங் மை பிஸ்னஸ் ஆல்சோ, ரைட்? அது பிக் ஆகிறதுக்கு எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இது 6 months to 7 months ஆகும், எனக்கு தெரியும், இல்ல நான் சொல்லவே மாட்டேன். பட் 6 months to 7 months ஜேர்னிக்குள்ளேயே ஒரு ஆன்லைன்ல என்னால ஒரு 1000 இருந்து 2000 rupees மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, ஐ மீன் யூடியூப் வீடியோஸ்ல நான் சொல்ல, என்னோட பிடிஎஃப்ஸ் கோர்சஸ் இதுல சொல்றேன் நான்.
ஸோ திஸ் இஸ் மேட் மீ ஃபீல் லைக் அ ரெஸ்பெக்டபிள் பர்சன் மை லைஃப், ரைட்? உங்களை எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? லெட்ஸ் சே அவங்க என்ன விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் நான் ஜீரோ ஒர்த்து, அவங்க அவங்க அந்த ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாதான் நான் ஒர்த்தின்னு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஒரு ட்ரூத் பாம் இந்த இடத்துல நான் சொல்லணும் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் என்மெஷிங் கேரக்டர் ஆஃப் அ நைஸ் கை. என்மெஷிங் கேரக்டர் அப்படின்னா என்னன்னா, லெட்ஸ் சே நீ வந்து உன் லைஃபை தவிர, அதாவது அந்த பொண்ணை தவிர மற்ற எல்லாமே உனக்கு சின்னது. அந்த பொண்ணு தான் இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப ரொம்ப பெருசா நீ கன்சிடர் பண்ணுவ. எனக்கு அவன் மட்டும் தான் பெருசு. பிகாஸ் நான் வாக் போவேன், நான் நிறைய பசங்களை பார்ப்பேன். அவங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க் மற்ற விஷயங்களை தவிர அந்த பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப பெருசா கன்சிடர் பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆக முடியும். பிகாஸ் நம்ம பார்த்தாலே சொல்லலாம், ஒரு சில ரிலேஷன்ஷிப் போய் முடியுமா, கல்யாணத்துல முடியுமா, இல்ல வந்து முடியாதான்னு சொல்லி. இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் ஜென்ரேஷன் எல்லாத்துலயுமே இதுவும் கிடையாது, முன்னாடியுமே அப்படிதான் இருந்துச்சு. காலேஜ் வரைக்கும் இல்ல மேபி அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். எப்போ அந்த டிஸ்டன்ஸுங்கிறது மெயின்டைன் ஆகுதோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா பிரேக் ஆகும். 80% ஆஃப் த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா பிரேக் ஆகும். 20% ஆஃப் த ரிலேஷன்ஷிப் மேபி அவங்க ரியலாவே உண்மையாலுமே மேபி சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகே அவங்க இப்படிதான், அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சில பேர் வந்து உண்மையாலுமே ஓகே எனக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கு, அந்த வேல்யூஸை தாண்டி நான் போக மாட்டேங்கிறதுக்காக அதுலயும் இருப்பான். பட் மெஜாரிட்டி என்ன அப்படின்னா, ஒரு சர்டன் இடத்த விட்டு நீங்க போகும்போது கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிரேக் ஆகும். ஆல்ரெடி உங்க ரிலேஷன் இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், அதாவது தொண்ணூறுக்குலாம், அதாவது எப்பயாவது இப்போ மந்த்லி வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா டெய்லியும் ப்ராப்ளம்ஸ் வருது, வீக்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இவன் வந்து அவன் கிட்ட பேசுறான், அவன் வந்து அவகிட்ட பேசுறா, இவன் வேல்யூஸை உடைக்கிறான், என்ன இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கிறான், எனக்கு அவன் கூட நல்ல சந்தோஷமா இல்லை. இந்த மாதிரியான மென்டாலிட்டி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா பில்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா போய் பிரேக்கப்ல முடிய போகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த என்மிஷிங் கேரக்டர் அப்படிங்கிறது அவன் உலகமே அந்த பொண்ணா மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் இந்த கேரக்டர் நல்லா இருக்கு. இது வந்து டேபிள் டாக் கேட்டகரியில வரும். டேபிள் டாக் கேட்டகரி இந்த சென்ஸ், இந்த டேபிள் டாக் இந்த சென்ஸ் வீட்டுல டாக்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க. அதுல இருந்து ஸ்கிராப்ல விழுறதெல்லாம் அந்த டாக் வந்து ஸ்கிராப் இந்த சென்ஸ் அதுல இருந்து சின்ன சின்ன பிட் விழுறதெல்லாம் அந்த டாக்ஸ் வந்து எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கேட்டகரி தான். சும்மா சின்னதா அவளோட ஒரு அட்டென்ஷன் ஒன்று, சும்மா சின்னதா. ஏன்னா இந்த அதாவது உங்களை தப்பா சொல்ல நினைக்காதீங்க, பிகாஸ் இந்த ஸ்டேஜ்ல நானும் இருந்திருக்கேன். அவளோட சின்னதா அந்த ஒரு அட்டென்ஷன் வேணும், அவ சின்னதா என்கிட்ட வந்து பேசணும். சாக்ரிஃபைஸ், அதாவது அவளுக்காக என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பீங்க, வீட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பீங்க. அப்பா அம்மாவெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க, வேலையை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அந்த பொண்ணு உடனே ஃபோன் பண்ணி வாடா அப்படின்ட்டானா உடனே ஓடி போயிடுவீங்க. உங்களை சுத்தமா இதை பத்தி வேல்யூ பண்ணவே மாட்டீங்க. லட்சே என் ஜிம்ல ஒரு பையன் தான், அந்த பையன் இதே மாதிரி தான். அந்த பொண்ணு அவனை விட்டு போயிட்டான், ரைட்? வேணான்ட்டு இன்னொருத்தனோட போயிட்டா. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே இது நடந்திருக்கு, ரைட்? பட் இவன் என்ன பண்ணிருக்கான்னா, இவன் ஏதோ எங்கேயோ வெளியூர் போயிருக்கான், அந்த பொண்ணுக்காக பர்ஸ் இது அதுன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். நான் கேட்டேன், இது இப்ப நடக்கல முன்னாடி நடந்தது. நான் கேட்டேன், ஏன்டா வேணான்ட்டு போயிட்டா விட்டுடுறா, நீ ஏன்டா போயிட்டு நான் வந்து வாங்கி தரணும், இதை பண்ணும் அதை பண்ணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பட் அவன் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. இல்லைன்னா நான் அப்போ அது பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே ஃபைன், அவனுக்குமே தெரியாது இல்லையா, தப்பு சொல்ல முடியாது. பிகாஸ் எத்தனை பசங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. இன்னுமே அவங்க வந்து என்னன்னா, ஒரு பொண்ணுனாலே அவர் ரொம்ப ரொம்ப ஏஞ்சல் அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர பொண்ணுங்களுக்குள்ளேயும் டார்க் சைடு இருக்குன்னு யாருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. லெட்ஸே நான் எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்ல, பொண்ணுங்களும் இப்படி இருக்காங்கன்னு நான் வந்து சொல்றேன். ஸோ ஒன்ஸ் ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்றாங்க, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து வேணான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த சைட்ல உன்னை விட யாரோ ஒருத்தவங்க இருக்கான், அவன் ரொம்ப ஆதரவா அந்த இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம், ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, நிறைய பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டுப்பா, அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் த திங், இதை எடுத்துக்கிட்டு 1-2 பேர் அவன் லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தெளிவாகிறான் அப்படின்னா, சீரியஸா சொல்றேன், சீரியஸா எனக்கு அதான் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பிகாஸ் நான் ஒரு வீடியோ எடுக்கும் போது என் ஜேர்னல் எடுத்து நான் என்ன பெயினை ஃபீல் பண்ணங்கிறத நான் உட்காந்து எழுதுவேன். அந்த பெயினை நான் எப்படி ரெக்கவர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் எழுதுவேன். அதுக்கு எங்கேயாவது 1-2 ஹிண்ட் வந்து புக்ல இருந்து படிப்பேன். பட் எல்லாமே புக்ல நான் சொல்ல மாட்டேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லுவேன்.
ஸோ சைலண்டா நீ தனியா உட்காந்து ரூம்ல உட்காந்து எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நினைச்சு உன்னை மதிக்காத ஒரு ஆளை நினைச்சு நீ அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு பதிலா ஒன்னு நீயே வேல்யூபிளான பர்சனா மாத்திக்க கூடாது. ஸோ மேபி நீ வீக்கா இருக்க, உன் லைஃப்பை உனக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணவே முடியலன்னு நினைக்கிற அப்படின்னா ஐ ஜஸ்ட் மேட் 3 PDFs. ஓகே, டிசிப்ளினா அப்படி இருக்கலாம், வாரியர் ரீபார்ன் ஆஸ் அ வாரியர் அப்படிங்கிறது, தென் பிரின்சிபல் டு மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னு. இது மூணுத்துலையுமே டிசிப்ளின் அப்படி இருக்கிறது, எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்றது, அண்ட் ஸோ உன் லைஃப் எப்படி நீ ரீபார்ன் பண்ணி உன்னை நீ மோல்டு பண்ணி கொண்டு வரலாம் ஆஸ் அ வாரியரா, ஒரு ஸ்ட்ராங் மேனா அப்படிங்கிறத ஒரு 3 PDFs-ஐயும் நான் உனக்கு பண்டில்டா கொடுக்குறேன். 299, ரைட்? ஸோ இதை பை பண்ணிட்ட அப்படின்னா, இதை நீ படிச்சு அந்த விஷயத்தை அப்ளை பண்ண அப்படின்னா, நான் எப்படி அந்த ஒரு டஃப்னஸ்ல இருந்து நான் வெளியே வந்தேனோ, அந்த ஒரு மென்டல் பேரியர்ஸ், அந்த பிளாக்ல இருந்து நான் வெளியே வந்தேன், கண்டிப்பா உன்னாலே வெளியே வரும். அண்ட் ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் பெய்ட் கம்யூனிட்டி இருக்கு, கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கு, அதுல நான் ஒன்று ஸ்பெஷலா கைட் பண்ணேன். வீக்லி நம்ம வந்து வாய்ஸ் நோட்ஸ், சின்ன சின்ன மினி PDFs, அண்ட் ஸோ என்னோட கைடன்ஸ் அங்கே இருக்கும். நீ எப்படி என்ன விஷயமா இருந்தாலும் சரி நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம். உங்ககிட்ட ப்ராப்பரா ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லாதான் இவ்வளோ ப்ராப்ளம். ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்க ஒரு ஆள் இருந்தாங்க, உன் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகுது. சீரியஸா நான் சொல்றேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அந்த பெயின் எப்படி இருக்கும். உங்களை இந்த உலகத்துல எவனுமே மதிக்கும். நீ வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட விட்டுடுவ, அந்த பொண்ணு தான் உலகம்னு நினைப்பேன். அந்த பொண்ணே உன்னை விட்டுட்டு போயிட்டு அப்படிங்கும்போது ஓகே ஃபைன், நம்ம ரொம்ப அந்த சைடு போவேனா த திங். ஓகே ஃபைன், நான் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்? லெட்ஸே ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட பெயின். இந்த பெயின் எல்லாமே எனக்கு பேட் ஹேபிட்ஸை பண்ண வச்சுச்சு. பட் ஒரு நாள் நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு சில பேர் இந்த விஷயத்த பண்றதே கிடையாது, பிகாஸ் அவங்க லைஃப் அப்படியே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுட்டு போயிடுவாங்க. பட் நான் ரியலைஸ் பண்ண விஷயம், இல்லை நான் அன்வர்த்தி கிடையாது, நான் ஒரு வர்த்தி பர்சன். ஸோ எப்படி நான் என்ன சேஞ்ச் பண்ணலாம், என்னோட பெயினை எங்க நான் பெர்ஃபெக்டா கொடுக்கலாம்? பிரம்மச்சரியாக்குள்ள வந்தேன். பிரம்மச்சரியா அந்த சென்ஸ் நான் வந்து என்ன சொல்லுவாங்க, இது துறவி மாதிரிலாம் இல்ல, பிரம்மச்சரியா இந்த சென்ஸ் நான் மாங்க் மோட்குள்ள வந்தேன். மாங்க் மோட்ல முதல்ல பண்ண விஷயமே மெடிடேஷன், கிராட்டிடியூட் விஷயம், இந்த மாதிரியான எல்லா ஹேபிட்ஸும் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன். ரெண்டாவது டீடாக்ஸ், ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். டீடாக்ஸ் இந்த சென்ஸ் சுத்தமா எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல, பட் எனக்கு வந்து சாங்ஸ் அண்ட் ஸோ எனக்கு வந்து மியூசிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபயர் ரீபார்ன் பண்ணி கொடுக்கும். லெட்ஸ் சே சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவானுங்க, நீ வந்து எப்போ பார்த்தாலும் ஹீரோ மாதிரி நடந்துக்கிற, நீ வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்து இது பண்ற, நீ வந்து இது. அது எனக்கு தப்புன்னு தோணவே இல்லை. பிகாஸ் எனக்குள்ள ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அந்த கேரக்டருக்கு ஒரு சில விஷயத்த கொடுத்தா அது வந்து ஃபியூயல், அது வந்து எனர்ஜியா வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னா நான் ஏன் அந்த விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். லெட்ஸே ஒரு பிஜிஎம் போட்டு நான் அந்த ஒரு கேரக்டரா ஃபீல் பண்ணாம, பட் எனக்குள்ள இருக்கிற ஒரு ஹீரோவை நான் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா நான் பிஜிஎம் போட்டு நான் ஃபீல் பண்ணும்போது எஸ் நான் அதை ஃபீல் பண்றேன், நான் ஒரு புது கேரக்டரா மாறுறேன், எனக்கு அது ஹெல்ப் பண்ணுது, எனக்கு அது ஃபியூயல் கொடுக்குது. அப்படிங்கும்போது நான் ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது இப்படிங்கதான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ நான் எப்பயாவது 1-2 சாங்ஸ் கேட்பேன், இல்லை பிஜிஎம்ஸ் போட்டு அந்த பிஜிஎம்ஸ்க்கு நான் விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் எப்படி ஃபியூச்சர்ல இருக்கணும், என்னோட ஃபியூச்சர் வேர்ஷன் எப்படி இருக்கணும், 6 months கழிச்சு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும், நான் என்ன பேசணும், என்னோட கேரக்டர் எப்படி இருக்கணும், எல்லாத்துலயுமே நான் டீடைல்டா ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருப்பேன். ஸோ உங்களுக்குமே நான் சொல்ற விஷயம், நீங்க இந்த விஷயத்த கான் த்ரூ பண்ணுங்க. பிஜிஎம் போடுங்க. லெட்ஸ் சே நீங்க கண்ண முடுங்க, ஒரு ஏதாவது ஒரு பிடிச்ச ஒரு பிஜிஎம், லெட்ஸ் சே கேஜிஎஃப் பிஜிஎம், இல்ல வந்து சலார் பிஜிஎம், ஏதோ ஒண்ணு போடுங்க. சும்மா உங்க மைண்டுக்குள்ள ஓட்டி பாருங்க. கண்டிப்பா அந்த பிஜிஎம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்க வந்து நடக்கிறீங்க, பேக்ரவுண்ட்ல அந்த பிஜிஎம் போகுது, ஜிம் போறீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஃபேஸ் பம்ப் பண்றீங்க, தென் திரும்பி வீட்டுக்கு வரீங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க ஒர்க்ல ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கீங்க, அந்த ஒர்க் உங்களுக்கு எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்க ஆரம்பிக்குது, ரிட்டர்னா மணி, ஃபேம் எல்லாமே கொடுக்குது. தென் நீங்க ஒரு வர்த்தியான ஒரு பர்சனா இருக்கீங்க, கண்ணாடி முன்னாடி உங்களை நீங்களே பார்த்து ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றீங்க, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். உங்க எங்க செல்ஃபுக்கு நீங்க வந்து தேங்க்யூ சொல்றீங்க, கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க. This is how you just need to transform your life, right? உங்க சப்கான்ஷியஸுக்கு நீங்க கொடுக்குற விஷுவல்ஸ், இமேஜஸ் வந்து
ரியலான்னு தெரியாது. ஸோ நீங்க ரியலான ஒரு விஷயத்த கொடுக்க ரியலான ஒரு பர்சனா மாற இருப்பீங்க. பட் இந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு ஜேர்னி. நான் உண்மையை சொல்றேன், டஃப்பான ஜேர்னி. பிகாஸ் உங்களோட பழைய கம்ஃபர்ட், பழைய ஃபெமிலியரான ஐடியாஸ், பழைய ஃபெமிலியரான பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு புது பிலீஃப்குள்ள வருது. யோசிச்சு பாருங்க, அவங்க உங்களை அன்வர்த்தின்னு சொல்லியிருப்பாங்க, நீ ஜீரோ ஒர்த், உன்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க, உன்னை செல்ஃப் ரெஸ்பெக்ட், உன்னை ரெஸ்பெக்டே இல்லாத ஒரு பர்சனா ட்ரீட் பண்ணுவோம், உனக்காக உன்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட போயிருப்பாங்க. நீ அப்படியே சாஃப்டா அப்படியே இருந்து அப்படியே உன் லைஃபை ஓட்ட போறியா? இல்ல, எனக்கு தேவை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் யாருங்கிறத நான் வந்து காட்டணும், நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். அந்த ரிவெஞ்ச் வந்து சைலண்டான ஒரு ரிவெஞ்சா இருக்கணுமே தவிர ஆடம்பரமான ஒரு ரிவெஞ்சா இருக்கக்கூடாது. அது வந்து இந்த மணி ஃபேம் அப்படிங்கிறது இல்லாம என்னன்னா, நாளை பின்ன திரும்பி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திரும்பி நடந்தா அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு நான் எவ்வளவு தைரியமா இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீ கொண்டு வர போறியா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு சூப்பர் ஹீரோ படங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களை மாதிரி இருக்கிற ஒரு கிறிஸ், இப்போ என்ன மாதிரி, ஓகே ஃபைன், என்ன மாதிரியே இருக்கிற ஒரு கிறிஸ், அவன் கேஜேவா இப்ப நான் இருக்கிற இந்த வேர்ஷனா மாறுறதுக்கு அவன் தான் சூப்பர் ஹீரோவா இருப்பான். பிகாஸ் நேச்சுரலாவே பார்ன் டேலண்ட், பார்ன் ஸ்கில், ஓகே ஃபைன், அவங்க எல்லாமே ஹீரோஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனாலும் எவன் ஒருத்தன் அடிபட்டு ஒரு பெயின்ல இருந்து வெளியே வரானோ அவன் தான் அந்த லீடரா மாறுவான். அவன் தான் ட்ரைபை கொண்டு வருவான், அவன் தான் கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுவான், அவன் தான் இந்த உலகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரான். பட் அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு வரவேற்கிற கூட்டம் இருக்கோ, அட் த சேம் டைம் அவனை அப்போஸ் பண்ற கூட்டமும் அந்த இடத்துல இருக்கும். சூப்பர்மேன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்மேன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் ஐ லவ் பேட்மேன், ரைட்? ஸோ நீங்க என்ன ஒரு சூப்பர் ஹீரோவா, எந்த ஒரு சூப்பர் வெர்ஷனா மாற போறீங்க, அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு. பிரதர், பொண்ணுதான் உலகம்னு கிடையாது பிரதர். அதை தாண்டி இங்க நிறைய சந்தோஷம் இருக்கு பிரதர். நீ வந்து உன்னோட பர்பஸ், உன்னோட கரியர், உன்னோட கோல்ஸ், இதை நோக்கி நீ போனா ஆட்டோமேட்டிக்கா நீ எதிர்பார்க்கறத விட சூப்பரான ஒரு விஷயம் லைஃப் நடக்கும். ஆனா நீ ஒண்ணு பணத்தை தேடியோ, இல்ல பொண்ணை தேடியோ, இல்ல வந்து உன்னோட அந்த சீப் டோபமைன்ஸ் ஆஃப் ப்ளஷர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தேடி போன அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கும். கிடைக்காது நான் சொல்லவே மாட்டேன், இது எல்லாமே கிடைக்கும். ஆனா உன் லைஃப் ஃபுல்ஃபில்டா இருக்காது. லைஃப் இஸ் ஜஸ்ட் நீட் டு பி பேலன்ஸ்ட். பேலன்ஸ் இன் த சென்ஸ், நீ வந்து கம்ஃபர்ட்டா போய் படம் படுத்துட்டு படம் பாருங்கிறது அது வந்து பேலன்ஸ்ட் லைஃப் கிடையாது. ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப், அம்மா அப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப், மணியில ஓகே ஃபைன், நான் ஒரு ஒர்க், எனக்கு பிடிச்ச ஒர்க் பண்றேன், அது மூலியமா எனக்கு மணி வருது, அது மூலியமா நான் ஏர்ன் பண்றேன், தட் வாஸ் டூ. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அந்த பிசினஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, யா சூப்பர். நான் என்னோட மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த்னு சொல்லி எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்றேன். திஸ் இஸ் வாட் த அமௌண்ட் ஆஃப் பேலன்ஸ். நான் இந்த பேலன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப விரும்புவேன். எனக்கு இந்த பேலன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். என்னால 12 hours உட்காந்து ஒர்க் பண்ண முடியாது. என்னால 4 to மினிமம் 3 to 5 hours, ஒரு 8 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை என்னால 4 to 5 hours முடிக்க முடியும். திஸ் இஸ் வாட் த பேலன்ஸ். அது எப்படி முடிக்கலாம், எவ்வளவு ஷார்ட்கட்ல முடிக்கலாம், அதுக்குன்னு தப்பான வழியில எப்படி முடிக்கலாம், இதெல்லாம் நான் சொல்றேன். ப்ராப்பரான வழியில, நேர்மையான வழியில, உண்மைக்கு என்னைக்குமே ஒரு வேல்யூ இருக்கு, நேர்மைக்கு என்னைக்குமே ஒரு வேல்யூ இருக்கு, உன்னோட ஹார்ட் ஒர்க்கு என்னைக்குமே ஒரு வேல்யூ இருக்கும். மேபி நீ இதுதான் பார்த்துன்னு சொல்லிட்டு வருவ, ஆனா உனக்கு வேற பார்த்து ஓப்பன் ஆகும். நான் இன்னைக்கு எடுக்க வந்த கான்டென்ட் வேற, ஆனா எனக்கு திடீர்னு எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த கான்டென்ட் ஞாபகம் வச்சு திடீர்னு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் பிரதர் உன்னோட லைஃப் பாத். நான் உன்னை லீட் பண்றேன், நான் ஓன் சைடு தான். உனக்கு அது புரியலையா? நான் டோட்டலா ஓன் சைடு. அதனாலதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் உண்மையை சொல்றேன். ஒரு சில பேர் இதை பார்த்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அந்த உண்மையை அவங்களால ஏத்துக்க முடியாது. பட் ஏத்துக்கிற மனப்பான்மையில நீ இருக்க அப்படின்னா, சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னா, கம்யூனிட்டி வா, ஜாயின் பண்ணு, எல்லாருமே சேர்ந்து குரோ ஆகலாம். எல்லாமே ஃப்ரீயா கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, சீரியஸா லைஃப்ல வந்து அதோட வேல்யூ யாருக்குமே தெரியாது. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் அ ஒன் திங் ஃபார் யூ, ரைட்? 200 rupees. I just had a consultation, right? ஒரு 1/2 hour to 1 hour நான் கன்சல்டேஷன் கொடுக்குறேன். ஸோ கீழே கூகுள் ஃபார்ம் வேணா நான் கொடுக்குறேன், இல்லை கேலண்ட்லி லிங்க் கொடுக்குறேன். ஷெடியூல் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 200 rupees, 1 hour to 1.5 hours கிட்ட அந்த ஒரு கன்சல்டேஷன் சர்வீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஷெடியூல் தட். ஆர் கூகுள் ஃபார்ம்ல போய் ஃபில் பண்ணுங்க. அந்த ஷெடியூலிங், ஐ மீன் கன்சல்டேஷன் லிங்க்னு சொல்லி அந்த இது நான் கொடுக்குறேன் கீழே. மேபி
இதை விட நான் பர்சனலா உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரான உனக்கு ஒரு ஷெடியூலும் ரிசல்ட்டும் நான் ஒரு சில விஷயம் நான் ப்ராக்ரஸ் பண்ணும்போது கொடுக்கும்போது யூ வில் ஃபீல் a huge amount of happiness in your life, right? உனக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அண்ட் ஸோ தென் உனக்கு ஓகேனா நீ என்னோட கம்யூனிட்டியோ என்னோட கோர்சஸோ என்னோட கோச்சிங் நீ எது வேணா ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே, எனக்கு என்னன்னா உன் லைஃபை நான் சேஞ்ச் பண்ண, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சிம்பிள் திங், டீடாக்ஸ் பண்ணு. ரெண்டாவது, ஒன்று நீ வேல்யூபிளா கன்சிடர் பண்ண. மூணாவது, உன் கூட இருக்கிறவங்கள, ஐ மீன் உங்க அம்மாவை அப்பாவை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணு. உன்னை யாராவது இந்த மாதிரி அன்வர்த்தின்னு சொல்லி சொல்றாங்களா, அவங்க முன்னாடி சைலண்டா உன்னோட ஒர்க்குக்காது. டோன்ட் லைக் என்மிஷிங் nice guys, right? So just go. The links are down. Links are in the description. Be strong, stay positive. This is KJ, and I will recommend this video. You just need to watch.